தமிழ்நாட்டையே உலுக்கிய கவின் அவர்களுடைய ஆணவ படுகொலை. இதை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கவினை ஏற்கொண்டாங்கன்னா அவனோட ஜாதி. இந்த மாதிரி எத்தனை ஆணவ படுகொலை தான் நடக்கிறது. உடுமலைப்பேட்டை சங்கர் கொலை வழக்கு, இளவரசன் திவ்யா, நந்தீஸ்வரன் சுவாதி, இந்த மாதிரி எத்தனை ஆணவ படுகொலை தான் நடக்க போகுது. ஆட்சியாளர்கள் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். இப்போ கேரளாவை எடுத்துங்க, அங்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கூட வராது. ஏன்னா அங்கே ஆட்சியாளர்கள் சரியாக இருக்காங்க. ஆனால் இங்கே அதை பற்றின அக்கறையே கிடையாது. எதுக்கு பார்த்தாலும் சமூக நீதி அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அமைதியாக இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க சமூகத்துக்கு தான் சமூக நீதியோ என்னமோ தெரில. ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஒருத்தவன் கீழே ஒருத்தவன் மேலே அப்படின்னு இந்த டிஸ்கிரிமினேஷன் இங்கே உளவியலாகவே இருக்குது. இதுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் அவங்களோட முன்னோர்கள் முட்டாள்கள்னு சொல்லணும். இவங்கள மாதிரி ஆளால தான் நம்ம மிளகாப்பூடி வீரன் சுர்ஜித் மாதிரி ஆளுங்க லூசுத்தனமாக சுற்றிட்டு இருக்காங்க. இதை கூட விடுங்கடா, சுர்ஜித் அத்லெட்டு அவார்டு வாங்கிட்டாரு இப்படிலாம் சில பைத்தியக்காரங்க சொல்லிட்டு திரியிறாங்க. படுகொலைய பண்ணுன சுர்ஜித் ஓடி ஒளியல, எதையும் மறைக்கல, நேரடியா கொலை பண்ணேன்னு சொல்லி ஆஜராயிருக்கான். மிளகாப்பொடி எடுத்து அடிச்ச நேரம் நின்றுக்க வேண்டியதானே. நேரடியா அவனே கையை கத்திய கொடுத்துட்டு இப்படி வால் சண்டை போட்டு வேண்டியதானே. மிளகாப்பொடி எடுத்து மூஞ்சில அடிச்சுட்டு முதுகுல குத்தி இதுக்கு வீரம்னு பில்டப். இதுக்கு அத்லெட்னா ஆணவ படுகொலை செய்ய சொல்லிச்சா? இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வாட்டர்மெலான் ஸ்டார் நடிப்பு கிறுக்கணும் பண்ணுற வீடியோலாம் பார்க்கும்போது ஏதோ லூஸ்தமாக பண்ணுறான், சரி போடா அப்படின்னு விட்டா. சுர்ஜித் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுர்ஜித் பிரதர் எங்கால தான் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் தான் அவனை போட்டு அடிக்கணும் அப்படின்னு தோணும். சூரியலாம் படிக்கல, ஜிபி முத்துலாம் லோ கேஸ்ட்டு, இந்த மாதிரி ரொம்ப தரகுறவாக பேசியிருக்கு. இப்போ சூர்யா என்னன்னா அவங்களுக்கு படிப்பு இல்லை, நம்ம ஆல்ரெடி பெரிய படிப்பு படிச்சுட்டோம். லோகேஷ்ட்டு அவங்களெல்லாம் போய் நான் இந்த நிலமன்னா எனக்கே நான் புரியல. பெரிய சோழர் பரம்பரை, பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆபுலன் பார்த்திய வெறுப்பேத்தி கதிகாலங்க வச்சிருவாரு. ஃபேமஸ் ஆகிட்டாலே தலைவலி தாங்கன்னு. ஓ குரலி வித்தையா? இந்த வாட்டர்மெலான் வேணாம் என்ன பண்ணலாம்? இவன் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம காதே பாவம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க. ஒரு கிளைமேக்ஸில் எடுத்த சீன்லாம் பார்த்துட்டு என்னுடைய இதை வச்சு எடுத்துட்டாங்க, நான் நடிச்சதை வச்சு அப்படின்ற மாதிரிலாம். கிட்டத்தட்ட மேடம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில கிளைமேக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா என்னைய வச்சு எடிட் பண்ணிட்டு ரஜினி படத்தை அவங்க அப்படியே ஓட்டி முடிக்கிறாங்க. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். யாரா நீலாண்டி இவன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது கோபி சுதாகர் சொல்லுவானே, நீ தெரியாமலாம் பண்ணலடா, தெரிஞ்சே தான் பண்ணுற அப்படின்ற மாதிரி. தெரியாமலாம் பண்ணல, நீ தெரிஞ்சுதான் பண்ணிக்க. பயங்கரமா நல்லா தான். நம்ம பண்ணுறது கோமாளித்தனன்னு தெரிஞ்சு எல்லாம் பண்ணுற மாதிரி. சரி அதை கூட சூர்யா சார் என்ன பார்த்தா நடிச்சுன்னு சொன்ன பாடுறா, வாஷ் பேஷன் வாயா உன்னெல்லாம் என்னடா பண்ண. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. சுர்ஜித் நம்ம ஆள் மட்டும் சொல்லலை, அவனுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குதான். இவன் சரியான பைத்தியம் இல்லை, சரியாகாத பைத்தியம்டா. அப்புறம் என்னன்றான், பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாமல் இருக்கணுமா? உங்களை மாதிரி ஆள் இருந்தால் எங்கடா பாதிக்கப்படாமல் இருக்குது? அப்படியே சுர்ஜித் ஏவுகணை விஞ்ஞானி, அவருக்கு எதிர்காலம் இருக்குது. என்ன பிடிங்கிட்டான் அவனுக்கு எதிர்காலம் ஒரு கேடு. சரி கவினை கொண்டுட்டீங்க, மீண்டும் இந்த மாதிரி காதலிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணாலுமே காதலிக்கிறவங்க காதலிச்சு தான் ஆவாங்க. காதலுக்கு இனம் மதம் எதுவுமே கிடையாது. கவின் சண்டை போடல, ஏன்னா அவன் வீரர்கள் கிட்ட தான் சண்டை போடுவானே தவிர இவனை மாதிரி மிளகா பொடி கோலைகள் கட்ட கிடையாது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்.